dispatcher in servlets. dispatcher in servletsனா ஒரு சர்வ்லெட்டை நம்ம இப்போ என்கிட்ட மோர் தென் ஒன் சர்வ்லெட்ஸ் இருக்கு வச்சுக்கலாம். மோர் தென் ஒன் சர்வ்லெட் கிளாஸ் இருக்கு. எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னா ஒரு சர்வ்லெட்டை என்னால் இன்னொரு சர்வ்லெட்டுக்கு ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணவும் முடியும். வேற ஒரு சர்வ்லெட்ல இருந்து கண்டென்ட் எல்லாம் என்னோட ரெக்வஸ்ட்டுக்கு என்னால் இன்க்ளூட் பண்ணவும் முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்வர்ட் பண்றது இன்க்ளூட் பண்றது இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம பண்றதுக்கு நமக்கு ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் நமக்கு தேவைப்படுது. இது எங்கிருந்து வருதுன்னா சர்வ்லெட் அப்படிங்கிற அந்த ஏபிஐல இருந்து நமக்கு வருது. ஸோ இந்த ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்ல ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. இந்த மெத்தட்ஸை வச்சு தான் நம்ம இதை அச்சீவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட். இந்த ஃபார்வர்ட் அப்படிங்கிற மெத்தடுக்கு நம்ம பேராமீட்டரா நம்மளோட ரெக்வஸ்ட்டும் அனுப்பணும், நம்ம ரெஸ்பான்ஸும் சேர்த்து வச்சு அனுப்பணும். ஸோ இது ஆக்சுவலா என்ன பண்ணும், இந்த ஃபார்வர்ட் என்ன பண்ணும்னா, இப்போ இங்க பாருங்க கிளைண்ட் இருக்கு, சர்வர் இருக்கு. இந்த சர்வருக்குள்ளதான் எனக்கு வந்துட்டு சர்வ்லெட்ஸ் இருக்க போகுது. இப்போ என்னோட கிளைண்ட்ல இருந்து என்னோட சர்வ்லெட் ஒன்னுக்கு ஒரு ரெக்வஸ்ட், சர்வ்லெட் ஒன்னுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது. இப்போ இது என்ன நார்மலா என்ன நடக்கும், இந்த சர்வ்லெட் ஒன்ல இந்த ரெக்வஸ்ட் வருது. ஸோ இது ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட், ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு கிளைண்ட்டுக்கு போகும். பட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபார்வர்ட் பண்ண போறேன். ஸோ ஸோ கிளைண்ட்ல இருந்து எனக்கு வர ரெக்வஸ்ட் சர்வ்லெட் ஒன்னுக்கு வந்து சர்வ்லெட் ஒன்னு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணாம நான் என்ன பண்றேன்னா அதே ரெக்வஸ்ட்டை இன்னொரு இன்னொரு சர்வ்லெட்டுக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன். ஸோ கிளைண்ட்ல இருந்து நான் ரெக்வஸ்ட் கொடுக்கறது சர்வ்லெட் ஒன்னு தான். பட் சர்வ்லெட் ஒன்ல நான் எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாம வெறும் நான் ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்றேன். எங்க ஃபார்வர்ட் பண்றேன், சர்வ்லெட் டூக்கு ஃபார்வர்ட் பண்றேன். அப்போ சர்வ்லெட் டூக்கு போயிட்டு அது எனக்கு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணும். அந்த ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு கிளைண்ட்டுக்கு வரும். ஸோ நான் மறுபடியும் சொல்றேன். நார்மலா நம்ம கிளைண்ட்டுங்கிறது நம்ம ப்ரௌசரு, சர்வருங்கிறது நம்ம டாம்கேட் சர்வர். நம்ம டாம்கேட் சர்வருக்குள்ள தான் நம்ம சர்வலெட்ஸ் எல்லாம், நம்ம கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். நம்ம எவ்வளோ கிரியேட் பண்றோமோ எல்லாமே அங்கே தான் ஸ்டோர் ஆகும். நார்மலா நேற்று நாம என்ன பண்ணோம், கிளைண்ட்ல இருந்து நான் ஒரு ரெக்வஸ்ட் வந்து சர்வ்லெட்டுக்கு அனுப்புறேன். நேற்று நாம யூஸ் பண்ண சர்வ்லெட் பேர் என்ன, ஃபர்ஸ்ட்னு ஒரு கிளாஸ். ஸோ கிளைண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்னு அந்த சர்வரை கால் பண்ணேன். அந்த சர்வர் எனக்கு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணுச்சு. அதை நாம ப்ரௌசர்ல பார்த்தோம். ரெஸ்பான்ஸா ப்ரௌசர்ல வந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபார்வர்ட் பண்ண போறோம். ஃபார்வர்ட் பண்ண போறோம்னா ரெக்வஸ்ட் சர்வ்லெட் ஒன்னுக்கு தான் போகுது. பட் சர்வ்லெட் ஒன்ல இருந்து நான் இன்னொரு சர்வ்லெட்டுக்கு ஃபார்வர்ட் பண்றேன் சேம் ரெக்வஸ்ட்டை. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை வந்துட்டு நான் சர்வ்லெட் டூ எனக்கு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணுது, அதை நான் கிளைண்ட்டுக்கு அனுப்ப போறேன். ஃபார்வர்ட் புரியுதா, இல்ல புரியலன்னா கேளுங்க. ஃபார்வர்ட் அப்படிங்கிறது ஒரு சர்வ்லெட்டுக்கு வர ரெக்வஸ்ட்டை இன்னொரு சர்வ்லெட்டுக்கு நாம ஃபார்வர்ட் பண்றது. இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருதுன்னா அந்த மெசேஜ் அப்படியே இன்னொரு சாட்டுக்கு ஃபார்வர்ட் பண்றீங்களா, சேம் கான்செப்ட் தான். எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது, எனக்கு ஒரு மெசேஜ் வருது, அதை வேற ஒருத்தவங்களுக்கு நான் மெசேஜை ஃபார்வர்ட் பண்றேன். வேற ஒரு சர்வலெட்டுக்கு நான் ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்றேன். இப்போ சப்போஸ் நான் கிளைண்ட்ல இருந்து சர்வலெட் ஒன்னுக்கு சில டேட்டாஸை வச்சு அனுப்புறேன். ரெக்வஸ்ட்ல சில டேட்டாஸை வச்சு அனுப்புனேன்னா சேம் ரெக்வஸ்ட்டை தான் நான் சர்வலெட் டூக்கும் அனுப்புறேன். அப்ப அந்த டேட்டாவும் தான் சர்வலெட் டூக்கு போகும். நீங்க அனுப்புற ரெக்வஸ்ட்ல மேபி நீங்க சர்வ்லெட் ஒன்ல இருந்து இன்னொரு சர்வ்லெட்டுக்கு தான் அனுப்பணும் இல்ல, இந்த சர்வ்லெட்ல இருந்து மேபி ஒரு ஜேஎஸ்பி ஃபைலுக்கு அனுப்பலாம், இல்ல ஒரு HTML ஃபைலுக்கு அனுப்பலாம், எதுக்கு வேணா அனுப்பலாம். இதுதான் வந்து ஃபார்வர்ட். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்வர்டை நம்ம பண்ணிடலாம். ஸோ எப்படி நம்ம ஃபார்வர்டை நம்ம அச்சீவ் பண்றதுன்னா, நம்ம கிட்ட ஆல்ரெடி நேற்று வந்துட்டு ரெண்டு சர்வ்லெட் கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஒன்று வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற சர்வ்லெட் ஒன்று கிரியேட் பண்ணோம், செகண்ட் அப்படிங்கிற சர்வ்லெட் ஒன்று கிரியேட் பண்ணோம். இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற சர்வ்லெட்ல நேற்று என்ன பிரிண்ட் பண்ணோம், ஐ ஹவ் லாக்ட் இன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சும்மா போட்டோம். செகண்ட் சர்வ்லெட்ல என்ன போட்டோம், ஹாய் ஐ ஹவ் லாக்ட் இன் செகண்ட்னு போட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்ல நான் எதையும் பிரிண்ட் பண்ண போறது இல்லை. ஸோ இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நாம எதுவும் பிரிண்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ நாம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்ல இருந்து நான் ஃபார்வர்ட் பண்ண போறேன். எங்க ஃபார்வர்ட் பண்ண போறேன்னா செகண்ட் சர்வ்லெட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ண போறேன். நான் என்னோட ப்ரௌசர்ல இந்த சர்வ்லெட்டை தான் ஆக்சஸ் ஐ மீன் ரெக்வஸ்ட் கொடுக்க போறேன். பட் இந்த சர்வ்லெட்ல இருந்து அந்த ரெக்வஸ்ட்டை நான் இன்னொரு சர்வ்லெட்டுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ண போறேன். ஸோ எப்படி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னா,
அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்வஸ்ட்ல இருந்து எடுக்கணும். ஸோ நம்ம ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட்ல கெட் ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் கெட் ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் அப்படின்னு ஒரு திங் இருக்கும். கெட் ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா, இந்த மெத்தடுக்கு போனீங்கன்னா ஓகே இதுல ஷோ ஆகல ஒன் செக். ஸோ இந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் அப்படிங்கிற இந்த இன்டர்ஃபேஸ் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்ல தான் இந்த ஃபார்வர்ட் அப்படிங்கிற மெத்தட் நமக்கு இருக்கு. சரி, இந்த மெத்தடை கால் பண்ணிட்டு இந்த மெத்தடுக்குள்ள என்ன தரணும், நாம எந்த சர்வ்லெட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ண போறோம், இல்ல எந்த HTML-க்கு ஃபார்வர்ட் பண்ண போறோம், இல்ல எந்த வாட் எந்த JSP-க்கு ஃபார்வர்ட் பண்ண போறோங்கிற அந்த நேம் மென்ஷன் பண்ணணும். HTML ஃபைலா இருந்தா டைரக்டா abc.html அப்படின்னு போடலாம். ஐ மீன் டைரக்டா அந்த ஃபைல் நேமை போட்டுக்கலாம். JSP-ஆ இருந்தா abc.jsp அப்படிங்கிற டைரக்டா அந்த ஃபைல் நேம் போடலாம். பட் சர்வ்லெட்டுக்கு நம்ம ஃபைல் நேம் போட முடியாது. ஏன்னா சர்வ்லெட்டுங்கிறது என்னது, ஒரு ஜாவா ஃபைல். ஸோ அதுக்கு கிளாஸ் நேம் இங்க போடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ எனக்கு செகண்ட் சர்வ்லெட் தானே எனக்கு கால் ஆகணும். ஸோ அந்த செகண்ட் சர்வ்லெட்டுக்கு என்ன மேப்பிங் நம்ம பண்ணியிருக்கோமோ, ஸோ web.xml-ல என்ன மேப்பிங் நம்ம பண்ணியிருக்கோமோ அந்த URL அங்க போடணும். ஸோ செகண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன URL வச்சிருக்கோம், லாகின் டூன்னு வச்சிருக்கோம். அப்ப அந்த லாகின் டூ அப்படிங்கிற அந்த URL இங்க நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ அது ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ URL லாகின் டூன்னு நாம வச்சிருக்காங்க. அப்ப லாகின் டூ அப்படிங்கிறது எங்க மேப் ஆயிருக்குன்னு சர்ச் பண்ணோம். செகண்ட் கிளாஸுக்கு மேப் ஆயிருக்கு, ஐ மீன் அந்த சர்வ்லெட்டுக்கு மேப் ஆயிருக்கு. ஸோ அங்க அந்த ரெக்வஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அது வந்து நடக்கும். இல்ல இங்க அகைன் ஃபார்வர்ட் பண்ணிருந்தீங்கன்னா இங்க இருந்து இன்னொரு சர்வ்லெட்டுக்கு போகும். சரி, ஸோ எந்த இடம்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இது வந்துட்டு ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் அப்படிங்கிறதுக்கு அந்த இன்டர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்டை கொடுக்கும். நான் ஜஸ்ட் ஒரு RDன்னு வச்சுக்கிறேன். இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்றது ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த இன்டர்ஃபேஸை வந்து ரிட்டர்ன் டைப்பா வச்சு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சு பார்த்தா எனக்கு ஃபார்வர்ட் அப்படிங்கிற மெத்தட் என்னால பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபார்வர்ட்ல நம்ம ரெக்வஸ்டையும் வச்சு அனுப்பணும், நம்ம ரெஸ்பான்ஸையும் வச்சு அனுப்பணும். அந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் வச்சு நாம அனுப்பணும். ஸோ ஃபார்வர்ட் அப்படிங்கிறதுல என்னோட ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்டையும் ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டையும் வச்சு நான் அனுப்புறேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நான் ப்ரௌசர்ல இந்த யூஆர்எல் தான் கால் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன யூஆர்எல் வச்சோம், லாகின் வச்சோம். ஸோ லாகினை தான் கால் பண்ணுவேன். ஆக்சுவல் லாகின் பண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு தான் போகும். ஃபர்ஸ்ட்ல நான் எந்த ஆப்ரேஷனும் பண்ணாம ஜஸ்ட் நான் ஃபார்வர்ட் மட்டும் பண்றேன். எங்க லாகின் டூக்கு பண்றேன். லாகின் டூ அப்படிங்கிற யூஆர்எல் என்னது, செகண்ட் சர்வ்லெட். ஸோ செகண்ட் சர்வ்லெட்டுக்கு போயிட்டு டைரக்ட் நம்ம அதை கால் பண்றதுனால ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடும். சேம் ரெக்வஸ்டையும் ரெஸ்பான்ஸையும் வச்சு அந்த செகண்ட் சர்வ்லெட்டுக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன். அதனால என்னோட சேம் ரெக்வஸ்ட் அங்க போகும். இப்போ பாருங்க, இந்த ஹாய் ஐ ஹவ் லாக்ட் இன் செகண்ட் சர்வ்லெட், சும்மா நான் செகண்ட் சர்வ்லெட் அப்படின்னு நான் எங்க எங்க பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா செகண்ட் சர்வ்லெட் அப்படிங்கிற இங்க தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் கால் பண்ண போறது ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்டை தான். பட் எனக்கு இந்த அவுட்புட் எனக்கு காமிக்கும். ஸோ லாகின் பண்ணனா ஐ திங்க் சர்வர் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வரும். சர்வர் நாம ஸ்டார்ட் பண்ணணும். சர்வர், ஓகே, சர்வரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்றேன். சரி, இப்போ நான் கால் பண்றது லாகின்னா ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்டை குறிக்குது. ஸோ இப்போ நான் லாகின் கால் பண்ணனா எப்படி எனக்கு இது வருது, இது செகண்ட் சர்வ்லெட்டை கால் பண்ணாதான் இது வரணும். பட் நான் லாகின் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்டை குறிக்குது. நான் இங்க லாகின் டூன்னு போட்டா இது வருது, இது கரெக்ட். பட் நான் லாகின்னு போட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் அதானே வரணும். பட் செகண்ட் சர்வ்லெட்ல இருக்கிற கண்டென்ட் வருதுன்னா பிகாஸ் நம்ம கால் பண்றது லாகின். ஸோ லாகின் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்டை குறிக்கும், லாகின் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்டை குறிக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம எந்த ஆப்ரேஷனும் பண்ணாம வர ரெக்வஸ்ட்டை அப்படியே நாம ஃபார்வர்ட் பண்றோம். எங்க ஃபார்வர்ட் பண்றோம்னா லாகின் டூ அப்படிங்கிற யூஆர்எலுக்கு ஃபார்வர்ட் பண்றோம். லாகின் டூ அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா செகண்ட் சர்வ்லெட்டை மென்ஷன் பண்ணுது. ஸோ செகண்ட் சர்வ்லெட்டுக்கு போயிட்டு அங்க என்ன கண்டென்ட் இருக்கோ அது நமக்கு தெரியுது. இதுதான் ஃபார்வர்ட்.
நான் கால் பண்றது ஒரு சர்வலெட்டை, பட் அந்த சர்வலெட்குள்ள நான் ஃபார்வர்ட் பண்றதுனால எந்த சர்வலெட்டுக்கு ஃபார்வர்ட் பண்றேனோ, ஸோ அந்த செகண்ட் சர்வலெட்டுக்கு உண்டான கண்டென்ட்டை என்னால பார்க்க முடியுது. இது புரியுதா? எஸ் ப்ரோ. சரி, ஓகே. சரி, இது ஒரு மெத்தட். இது என்ன பண்ணும், நமக்கு ஃபர்ஸ்ட் எந்த சர்வலெட்டுக்கு நம்ம கால் பண்றோமோ அங்க நம்ம ஃபார்வர்ட் போட்டிருக்கனால எந்த சர்வலெட்டுக்கு ஃபார்வர்ட் பண்றோமோ அந்த சர்வலெட்டுக்கு ஃபார்வர்ட் ஆயிட்டு அந்த அவுட்புட் நமக்கு வருது. சரி, ரெண்டாவது மெத்தட் என்னன்னா இன்க்ளூட் மெத்தட். ஸோ இந்த ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் இன்டர்ஃபேஸ்ல ரெண்டு மெத்தட் இருக்கு, ஃபார்வர்டு, இன்க்ளூட்னு. ஃபார்வர்ட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இன்க்ளூட் மெத்தட். இந்த இன்க்ளூட் மெத்தட் என்ன பண்ணும்னா, வேற ஒரு சர்வலெட்டுக்கு உண்டான கண்டென்ட்டை நம்ம சர்வலெட்டுக்குள்ள அது கொண்டு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் கால் பண்றது சர்வலெட் ஒன்று தான் இல்லையா? இப்போ இந்த சர்வலெட் ஒன்னுக்குள்ள நான் சர்வலெட் டூல என்னென்னலாம் கண்டென்ட் இருக்கோ அது என்னோட சர்வலெட்குள்ள இன்க்ளூட் பண்ணுங்கிறேன். இன்க்ளூட்னா சர்வ்லெட் டூல நான் என்னென்ன போட்டு வச்சிருக்கணும், அது டெக்ஸ்டா இருக்கலாம், ஒரு ஏதாவது டெக்ஸ்ட் பாக்ஸா, ஒரு வாட் எவர் என்னென்ன கண்டென்ட்லாம் கொடுத்துருக்கணும், இல்லை என்ன லாஜிக்லாம் கொடுத்துருக்கணும், அது எல்லாமே வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு என்னோட சர்வ்லெட் ஒன்னுக்குள்ள இன்க்ளூட் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, சர்வ்லெட் ஒன்ல என்ன டேட்டா இருந்தாலும் சரி, சர்வ்லெட் டூல என்ன டேட்டா வந்து சொல்லி இது எல்லாமே சேர்த்து சர்வ்லெட் ஒன்னோட ரிசல்ட்டா வந்துட்டு எனக்கு கிளைண்ட்டுக்கு வரும். ஸோ இன்க்ளூட் அப்படிங்கிறது நம்ம கரண்ட் சர்வ்லெட்டோட டேட்டாவும் சரி, எந்த சர்வ்லெட்டை நம்ம இன்க்ளூட் பண்றோமோ அந்த டேட்டாவும் சரி, ரெண்டுமே சேர்ந்து எனக்கு ரெஸ்பான்ஸா வந்து எனக்கு கிளைண்ட்டுக்கு வரும். முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணோம், இப்போ இன்க்ளூட் பண்றோம், ஸோ எல்லா டேட்டாவும் எனக்கு வரும். ஸோ ஓகே, இதை அப்படியே கமெண்ட் பண்ணி, சாரி இது வேணாம், இதை ஃபார்வர்டை இப்போ நான் கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இன்க்ளூட் பண்ணணும். ஸோ சேம் ஆப்ஜெக்டை வச்சு இன்க்ளூட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்றேன். இதுலயுமே நீங்க சேம் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை வச்சு நீங்க அனுப்பணும். இப்போ என்ன ஆகும்னா, எந்த இடம் எந்த எந்த சர்வலெட்னு இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், எந்த ரிசோர்ஸ்னு. ஸோ நான் ஃபார்வர்ட் பண்ணனா இந்த இடத்துக்கு ஃபார்வர்ட் ஆகும். இன்க்ளூட் பண்ணனா இந்த மென்ஷன் பண்ண அந்த சர்வலெட்ல இருந்து எல்லா டேட்டாவும் எனக்கு இந்த பர்டிகுலர் லைனுக்கு எனக்கு வந்துடும். இப்போ பாருங்க, நான் இதையும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சர்வலெட்ல இந்த இது பிரிண்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சர்வலெட், சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வலெட்டை மட்டும் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வலெட்னு வரும். சாரி, நார்மலா நமக்கு ஃபர்ஸ்ட் சர்வலெட்ல ஹாய் ஐவ் லாக்இன் ஃபர்ஸ்ட் சர்வலெட்னு இருக்கு. செகண்ட் சர்வலெட்ல ஹாய் ஐவ் லாக்இன் செகண்ட் சர்வலெட்னு இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சர்வலெட்ல செகண்ட் சர்வலெட்ல இருந்து வர கண்டென்ட் எல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சர்வலெட்டை மட்டும் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதுவும் எக்ஸிக்யூட் இதுல இருக்க கண்டென்ட்டும் என்னால பார்க்க முடியும், செகண்ட் சர்வலெட்ல இருக்க கண்டென்ட்டும் என்னால பார்க்க முடியும். இது ஜஸ்ட் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி தான். இப்போ இது இந்த இந்த இடம் வந்துட்டு சைல்டு கிளாஸ்னு வச்சுக்கோங்க, இது பேரண்ட் கிளாஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இன்ஹெரிட் பண்றீங்க, இதை வச்சு இன்க்ளூட் அப்படின்னா இன்ஹெரிட் பண்றீங்க. அப்ப என்ன ஆகும்னா உங்க சைல்டு கிளாஸ்ல இருக்க கண்டென்ட்டும் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும், வாட் உங்க பேரண்ட் கிளாஸ்ல இருக்க கண்டென்ட்டும் உங்களால பார்க்க முடியும். அதே கான்செப்ட் தான். இப்போ நான் ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அகைன் போயிட்டு நான் லாகின் தான் பண்றேன். சேம் அந்த லாகின் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்வலெட்டை குறிக்குது, அந்த யூஆர்எல் தான் எடுக்கிறேன். இப்போ நான் என்டர் வச்சேன்னா இது ஃபர்ஸ்ட் சர்வலெட்ல இருந்து வரது, இது செகண்ட் சர்வலெட்ல இருந்து வருது. ஸோ ரெண்டுமே என்னால ஒரே சர்வலெட்டை வச்சு என்னால பார்க்க முடியுது. பிகாஸ்
நான் ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்ல செகண்ட் சர்வ்லெட்டோட கண்டென்ட்டை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கண்டென்ட்லாம் இங்க இன்க்ளூட் ஆயிட்டு நமக்கு இங்க வருது. இது புரியுதா? ஃபார்வர்டுனா என்ன, இன்க்ளூட்னா என்ன, இது புரியுதா? புரியலன்னா கேளுங்க. புரியுது bro. சரி, ஓகே. இப்போ சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ரெக்வஸ்ட் வருது. இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ற ரெக்வஸ்ட்லாம் நம்மளே மேனுவலா ட்ரிகர் பண்றோம். பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு HTML ல இருந்து வருதுன்னு வைக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு HTML பேஜை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சேம் வெப் HTML பேஜ் எங்க கிரியேட் பண்ணோம்? HTML JSP இது ரெண்டும் டிசைன் சம்மந்தப்பட்டது, ஃப்ரண்ட் எண்ட் சம்மந்தப்பட்டதுல. ஸோ இதெல்லாம் எங்க கிரியேட் பண்ணோம்னா இந்த வெப் ஆப் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் கிரியேட் பண்ணணும். நம்ம சர்வலெட் அப்படிங்கிறது ஜாவா, அதனால நாம ஜாவா மெயின் அதுக்குள்ள பண்றோம். பட் HTML JSP இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ இப்போ நான் ஒரு HTML தான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அது எங்க பண்ணலாம்னா வெப் ஆப் அப்படிங்கிற இதை தான் ரைட் கிளிக் பண்ணணும். வெப் ஆப், ரைட் கிளிக் நியூ, நார்மல் HTML ஃபைல். இது சும்மா சேம், இது சும்மா லாகின் பேஜ்னு ஓகே, இதே நேம்லயே இருக்கட்டும். சரி, ஃபினிஷ். இப்போ எனக்கு ஒரு HTML ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த HTML ஃபைலை நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் தான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்துட்டு எனக்கு ஒரு யூசர் நேம் வேணும், பாஸ்வேர்டு வேணும், ஒரு சப்மிட் பட்டன் வேணும். ஸோ யூசர் நேம்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணுவோம்? ஞாபகம் இருக்கா? ஸோ இன்புட் டேக், இன்புட் டேக் நாம யூஸ் பண்ணணும். இன்புட் டேக் வந்துட்டு நீங்க இந்த ஒரு டேகை வச்சுட்டு நீங்க எது வேணா கிரியேட் பண்ணலாம். சப்மிட் பட்டன் கிரியேட் பண்ணலாம், டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம், இல்ல பாஸ்வேர்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம், இல்ல நம்பர் டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம், இல்ல ஒரு டேட் கிரியேட் பண்ணலாம், ஒரு டிராப் டவுன், சாரி டிராப் டவுன் இல்ல, ரேடியோ பட்டனு, செக் பாக்ஸ் எது வேணா கிரியேட் பண்ணலாம். பட் இப்போ நம்ம பண்ண போறது நார்மல் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸா மாறுறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது ஜஸ்ட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு நம்ம தரணும். டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு தந்துட்டீங்கன்னா இந்த 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 டேக் வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸா நமக்கு அந்த ப்ரௌசர்ல தெரியும். சரி, இப்போ இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓகே. இப்போ எனக்கு ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும்ல. ஸோ இது வந்துட்டு இது சும்மா இங்க வச்சுக்கிறேன். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா யூசர் நேமுக்கு, யூசர் நேம்னு நான் சும்மா இங்க வச்சுக்கிறேன். இது வந்து யூசர் நேமுக்கு. பாஸ்வேர்டுக்கு நமக்கு இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும், பாஸ்வேர்டுக்கு இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். சரி, எனக்கு வந்து பாஸ்வேர்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்னு வச்சேன்னா நான் என்ன டைப் பண்றேங்கிறது நமக்கு தெரியும். பட் இது எனக்கு பாஸ்வேர்டா மாத்தணும்னா ஜஸ்ட் இதை நீங்க பாஸ்வேர்டு மாத்திக்கணும். டைப் பாஸ்வேர்டு வச்சீங்கன்னா நீங்க டைப் பண்றப்ப அங்க நீங்க என்ன டைப் பண்றீங்கன்னு தெரியாது, ஸ்டார் ஸ்டார்னு வரும் அதுக்காக. சரி, இப்போ என்கிட்ட ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே வந்துட்டு இன்புட் டேக், ஒண்ணுக்கு யூனிக்கா இருக்கணும். இப்போ எனக்கு இதை மட்டும் செலக்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பர்பஸ்க்காகனா யூனிக்கா ஒரு நேம் வைக்கணும். அது எப்படி நேம் வைக்கலாம்னா நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ல நீங்க ஒரு நேம் வச்சுக்கலாம். நான் சும்மா ஒரு யூ நேம்னு வைக்கிறேன், யூசர் நேம்னு வைக்கிறேன், யூ நேம்னு வைக்கிறேன். இங்கேயும் நேம் டேக்ல இதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு கீ நேம் வைக்கிறேன். இது வந்துட்டு சும்மா நான் யூ பாஸ்னு வைக்கிறேன். சரி, இப்போ நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு, ஐ மீன் யூசர் நேம் பாக்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு, பாஸ்வேர்டுக்குன்னு பண்ணியாச்சு. ஃபைனலா நமக்கு சப்மிட் பட்டன் வேணும் இல்லையா? இந்த பட்டன் கிளிக் பண்ணா ரெக்வஸ்ட் போகணும் அப்படின்னு ஒரு பட்டன் வேணும், ஃபைனல் பட்டன். ஸோ அதுக்கும் நம்ம இன்புட் டேக் தான் போகணும். பட் இங்க டைப் வந்துட்டு சப்மிட், இங்க டைப் வந்துட்டு சப்மிட். சேம் டேக் தான், பட் நீங்க என்ன டைப் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அங்க வெப் எலிமெண்ட் மாறும். சரி, ஓகே. இந்த பட்டன் மேல எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும், கிளிக் மீ, சப்மிட், அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வேணும். அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம வைக்க முடியும். அதுக்கு வந்துட்டு வேல்யூ அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிட்டு நீங்க வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு சும்மா நான் சேவ்னு வைக்கிறேன். சரி, இப்போ அப்படியே நான் இதை ரன் பண்றேன். ஸோ என்னோட HTML-க்கும் சரி JSP-க்கும் சரி நீங்க ஒரு URL பட்டன்லாம் கிரியேட் பண்ணவும் இல்லை. டைரக்டா நீங்க அந்த ஃபைல் நேமை போட்டாலே ஒர்க் ஆகும். நம்ம ஃபைல் நேம் என்ன?
நியூ ஃபைல் HTML அப்போ அந்த ப்ராஜெக்ட்குள்ள நியூ ஃபைல் டாட் HTML அப்படிங்கிற இந்த ஃபைலை நான் யூஸ் பண்றேன். இப்போ அதுக்குள்ள என்னென்ன கொடுத்தோம்னா இது எல்லாமே எனக்கு வந்துடும். சரி, இது எல்லாமே ஒரே லைன்ல இருக்கு. எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன்ல வேணும்னா அப்ப நாம என்ன பண்ணலாம்? என்ன டேக் யூஸ் பண்ணலாம்? பிஆர் டேக் யூஸ் பண்ணலாம் bro. யா. ஸோ எனக்கு ஒவ்வொரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன்ல வேணும். ஸோ இங்க ஒரு பிஆர் டேக், அதே மாதிரி இங்க ஒரு பிஆர் டேக். சாரி. ஸோ அப்போ இங்க போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பிஆர் டேக் வந்துடும். ஐ மீன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன் வந்துருச்சு. சரி, இப்போ நான் சும்மா சம் டைப் பண்றேன். இப்போ பாருங்க, எனக்கு நேம் இங்க காமிக்குது, பட் நான் இங்க டைப் பண்ணா எனக்கு பாஸ்வேர்ட் மாதிரி காட்டுது. நம்ம இதை கிளிக் பண்ணாதான் அதுக்கு தெரியும், பிகாஸ் நாம டைப் அப்படி வச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ நான் சேவ் பட்டன் கிளிக் பண்ணா எனக்கு எதுவுமே நடக்கல. நான் சேவ் பட்டன் கிளிக் பண்ண உடனே பாருங்க எனக்கு ரெக்வஸ்டா என்னென்ன போகுது. இது வந்து என்ன சொன்னேன் முன்னாடி, ரெக்வஸ்ட்னு சொன்னேன். ஸோ நான் யூசர் நேம்ல யூ நேம் அப்படிங்கிற கீவேர்ட்ல என்ன கொடுத்தனோ, ஐ மீன் யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன கொடுத்தனோ அதுவும் போகுது, பாஸ்வேர்ட்ல என்ன கொடுத்தனோ அதுவும் போகுது. இந்த நேம் என்னது? இந்த யூ நேம் யூ பாஸ்னா எங்க வச்ச ஞாபகம் இருக்கா? நீங்க நேம்னு வைக்கிறீங்களே, ஸோ இந்த கீ நேம்ல தான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன நீங்க வேல்யூ தரீங்களோ அது கொண்டு போகும். சரி, இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நான் இந்த சேவ்னு கொடுத்த உடனே எனக்கு எங்கேயும் போல, நெக்ஸ்ட் எந்த இடத்துக்கு போகணும்னு நானும் சொல்லலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த சேவ் பட்டன் கொடுத்த உடனே இதுல இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல தர வேல்யூவும் இந்த பாஸ்வேர்ட்ல தர வேல்யூவும் எனக்கு எங்க போகணும்னா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இந்த சர்வ்லெட்டுக்கு நான் போகணும். அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்டுக்கு நான் என்ன யூஆர்எல் வச்சிருக்கேன், லாகின் வச்சிருக்கேன். அப்போ அந்த லாகினை இங்க நான் மென்ஷன் பண்ணணும். எங்க மென்ஷன் பண்ணோம்னா, ஃபார்ம் அப்படிங்கிற டேக்குள்ள நமக்கு ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். அந்த ஆட்ரிபியூட்குள்ள இந்த யூஆர்எல் நீங்க போடணும். அப்ப என்ன ஆகும்னா, நான் இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே நான் இந்த இந்த சர்வ்லெட்டுக்கோ இல்ல நீங்க நீங்க யூஆர்எல் பட்டன் போட்டீங்கன்னா சர்வ்லெட்டுக்கு போகும். யூஆர்எல் பட்டன் போட்டீங்கன்னா சர்வ்லெட்டுக்கு போகும். இல்ல ஜேஎஸ்பி ஃபைலோ இல்ல HTML ஃபைலோ எங்க வேணாலும் நீங்க போகலாம். ஒன் செக். சாரி. ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இப்போ போயிட்டு நான் ஜஸ்ட் சேவ்னு கொடுக்குறேன். சேவ்னு கொடுத்த உடனே எனக்கு லாகின் பேஜ் அங்க நம்ம கொடுத்துருக்க அந்த கண்டென்ட்டுக்கு வந்துருச்சு இல்லையா? இங்க போயிட்டு சம் டேட்டா சம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்த உடனே எனக்கு அந்த லாகின் பேஜுக்கு போயிடுச்சு. எப்படி போகுது? பிகாஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எந்த யூஆர்எல் பட்டன் போகணும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க, அதனால அங்க போகுது. பட் எனக்கு என்னன்னா, இங்க இந்த HTML பேஜ்ல நான் தர யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நான் அந்த சர்வலெட்ல நான் கொண்டு வரணும். நம்மளால கொண்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா நம்மளால கொண்டு வர முடியும். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வருது, அந்த வேல்யூஸ் வருது. பட் இங்க என்னோட சர்வலெட்ல நான் அதை கேட்ச் பண்ணல. அதை நாம கேட்ச் பண்ணணும். எப்படி? HTML இருந்து வர ஒரு ரெக்வஸ்ட் வருது, என்னோட சர்வலெட்டுக்கு வருது. இந்த இடத்துல HTML நான் கொடுத்த டேட்டாவை எப்படி நம்ம இங்க கொண்டு வர முடியும் அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் நான் இந்த இன்க்ளூடு அதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்துட்டு அங்கேருந்து வர டேட்டாவை கெட் பண்ணணும். ஸோ நமக்கு ரெக்வஸ்டா தானே வருது, ரெக்வஸ்ட்ல தானே இந்த டேட்டாஸ் வருது. ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு ரெக்வஸ்ட் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு வேற ஒரு ஃப்ரண்டெண்ட்ல இருந்து நமக்கு பேக் எண்டுக்கு சர்வலெட்டுக்கு வர ஒரு ரெக்வஸ்ட்டை அதுல டேட்டாஸ் வச்சு அனுப்புறாங்களே, அது பேர் வந்துட்டு ரெக்வஸ்ட் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல எனக்கு கெட் பேராமீட்டர்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. கெட் பேராமீட்டர்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த பேராமீட்டர்ஸ்ல உங்க கீ நேமை மட்டும் போட்டீங்கன்னா உங்களால அதை கெட் பண்ண முடியும். எந்த கீ நேம்? இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் யூசர் நேம்ல நீங்க கொடுக்குற டேட்டாவை கெட் பண்ணோம்னா இந்த கீ நேமை யூஸ் பண்ணணும். பாஸ்வேர்ட்ல என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அது உங்களுக்கு வேணும்னா இந்த கீ நேமை யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் நாம இந்த நேம் அப்படிங்கிற இந்த ஆட்ரிபியூட்டை நாம யூஸ் பண்றோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு யூசர் நேம்ல என்ன கொடுக்குறாங்களோ அது நமக்கு வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன நேம்னு வச்சேன்னா யூ நேம்னு வச்சேன். ஸோ இதை வந்துட்டு நான் ஓகே, இது ஜஸ்ட் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு இது. அதே மாதிரி நான் பாஸ்வேர்டுக்கும் இன்னொரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சும்மா நான் இதை வந்து பாஸ்னு வச்சுக்கிறேன்.
பாஸ்வேர்டு கெட் பண்றதுக்கு என்ன கீ நேம் வச்சோம், யூ பாஸ்னு வச்சோம். ஸோ யூ பாஸ்னு வச்சோம். இப்போ பாஸ்வேர்டில் என்ன கொடுக்குறீங்களோ அது இதில் ஸ்டோர் ஆகும். யூசர் நேம்ல என்ன டைப் பண்ணீங்களோ அது இங்கே வந்துடும். இப்போ நான் அதை இங்கே பிரிண்ட் பண்றேன். ஸோ அவுட் டாட் பிரிண்ட், சாரி அவுட் கிடையாது. ஸோ ரிசல்ட் டாட் இந்த சேம் இதுதான். ஹாய் அப்படின்னு போட்டுட்டு என்னோட நேமை இங்க மென்ஷன் பண்றேன், கன்கேட் பண்றேன், வேற ஒன்றும் கிடையாது. ஹாய் அப்படின்னு போட்டுட்டு என்னோட நேம் இங்க போட்டுட்டு செமிகாலன் வச்சுப்பேன். சிம்பிள். ஸோ இப்போ ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் ஸ்டார்ட் பண்றேன். அகைன் பேக் போறேன். சேம் அந்த HTML ஒரு வாட்டி என்டர் அடிக்கிறேன். இப்போ இந்த HTML இப்போ ஒரு வாட்டி ஸ்டார்ட் ஆயிருச்சா? ஓகே. இப்போ நான் அகைன் இந்த HTML நான் கொடுக்குறேன். நான் சும்மா சுரேஷ் அப்படின்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் சம்திங் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ்னு கொடுக்குறேன். இப்போ சேவ்னு கொடுத்த உடனே நான் லாகின் யூஆர்எல் போட்டிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்டுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்டை இங்கே நான் கொடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்டும் கெட் பண்ணி அந்த நேமை மட்டும் ஹாய் நேம்னு வச்சிருக்கேன். அப்போ எனக்கு சர்வ்லெட்ல என்ன வரணும், ஹாய் சுரேஷ்னு வரணும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணனா ஹாய் சுரேஷ்னு வருது. இப்போ அகைன் இப்போ நான் பேக் போயிட்டு சுரேஷுக்கு பதிலாக வேற ஏதாவது கொடுக்குறேன். சும்மா நான் அஜித்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்தேன்னா அங்கே அஜித்னு வரும். ஸோ நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அங்கே வரும். இப்போ ஏன் இங்க எனக்கு டேட்டா எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா, இங்க நார்மலா நீங்க ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணீங்கன்னா நார்மலா உங்களுக்கு இது கெட் மெத்தட் தான் வரும். கெட் மெத்தட் நான் பார்த்தோம்ல, கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும். ஸோ கெட் மெத்தட் தான் வரும். இப்போ நான் வந்துட்டு இந்த மெத்தட் வந்துட்டு மெத்தட் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு போஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ மெத்தட் வந்துட்டு போஸ்டா மாறிடுச்சு. இப்போ நான் அங்க போயிட்டு ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி இப்போ நான் டேட்டாவை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அங்க மேல எக்ஸ்போஸ் ஆகாது. நான் சேவ் கொடுக்குறேன். ஓகே, இங்க நம்ம போஸ்ட்னு யூஸ் பண்றோம், பட் நம்மளோட சர்வ்லெட்ல கெட்னு யூஸ் பண்றோம். ஸோ நான் இங்கேயும் நான் போஸ்ட்னு மாத்திக்கிறேன். நீங்க HTML என்ன கொடுக்குறீங்களோ நீங்க இப்படி மென்ஷன் பண்ணீங்கன்னா போஸ்டா இருக்கும். மெத்தடே நீங்க மென்ஷன் பண்ணலன்னா கெட்னு இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வர ரெக்வஸ்ட் HTML இருந்து வருதுன்னா இது எந்த டைப் ஆஃப் ரெக்வஸ்டா இருக்கோ அந்த ரெக்வஸ்ட் தான் நீங்க இங்க யூஸ் பண்ணணும், இல்லைன்னா மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இப்போ அகைன் அங்க போயிட்டு ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அகைன் சம் நேம் தரேன். நேம் கொடுத்துட்டு இப்போ நான் சேவ்னு கொடுத்தேன்னா சி எனக்கு டேட்டா இங்க வருது, பட் ஆனால் இங்க எக்ஸ்போஸ் ஆகல. பிகாஸ் இப்போ நான் யூஸ் பண்றது போஸ்ட், அதனால எனக்கு டேட்டாஸ் வரல. ஸோ எனக்கு கெட்டாவே இருக்கட்டும், எனக்கு எக்ஸ்போஸ் இப்போதைக்கு ஆகட்டும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரியே வச்சிருக்கேன். சரி, இது புரியுதா? ஒரு ஃபார்ம் ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து எப்படி டேட்டாவை நம்ம இங்க கொண்டு வரோம் அப்படிங்கிறது. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அஜித், ரேவன், ராகுல், அஜய், எல்லாருக்கும் புரியுதா? புரியலன்னா பரவாயில்ல, கேளுங்க. புரியுது ப்ரோ. சரி. ஸோ இதுதான் அது சேம் கோடு தான், நம்ம பார்த்த கோடு தான். இதை விட்டுருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ரீடைரக்ட். சென்ட் ரீடைரக்ட்னு நம்ம கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு. இது ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் அந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து வரது கிடையாது. நம்ம ரெக்வஸ்ட் வாட் நம்ம ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்ல இருந்து அது வருது. இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் நம்ம அந்த மெத்தட்லயே ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதுல இருந்து டைரக்டா அந்த மெத்தட் வருது. இதுல என்ன பண்ணோம்னா நாம இந்த சென்ட் ரீடைரக்ட் குள்ள என்ன யூஆர்எல் தரமோ, இந்த சென்ட் ரீடைரக்ட் குள்ள என்ன யூஆர்எல் தரமோ அந்த யூஆர்எலுக்கு இத பாஸ் பண்ணி விட்டுரும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சாரி, எவ்வளோ நேரம் இருக்கு? ஓகே, 7 minutes இருக்கு. சரி, ஓகே, நம்ம டப்புன்னு பண்ணிடலாம். இது ஓகே, இந்த ஃபார்ம் இருக்கட்டும். இந்த ஃபார்முக்கு கீழே நான் ஒன்று பண்றேன். ஓகேவா? இந்த ஃபார்ம் ஓகே, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கட்டும். பட் நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு இப்போதைக்கு எதுவும் பண்ணல. இந்த யூஸ் ஓகே, செகண்ட் ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்ம், இந்த ஃபார்மை கிளிக் பண்ணீங்கனாலும் அதே ஆக்ஷன் தான் போக போகுது, அதே லாகின் தான் போக போகுது. பட் இங்க எனக்கு என்ன வேணும்னா சர்ச் பண்ண போறேன். சர்ச் பண்ண போறேன். எதை சர்ச் பண்ண போறேன்? ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். த சேம் டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கேன். இதுக்கு பேர் வந்துட்டு சும்மா நான் சர்ச்னு கொடுக்குறேன். கீ நேம் வந்துட்டு சர்ச்னு கொடுக்குறேன். இப்போ பிரேக் டேக் யூஸ் பண்ணிட்டு ஒரு இன்புட் டேக் ஃபைனலா நம்ம கிளிக் பண்ணணும். பட்டன் வேணும்ல. ஸோ அந்த பட்டனுக்கு டைப் ஈக்குவல் டு சப்மிட். ஸோ சேம் திங் தான். டைப் ஈக்குவல் டு சப்மிட். பட்டன்ல டைப் ஈக்குவல் டு சப்மிட். பட் வேல்யூல வந்துட்டு நான் சர்ச்னு கொடுக்குறேன். இது ஆக்சுவலா என்ன நடக்கணும்னா, நான் இதுல என்ன சர்ச் பண்றேனோ, நான் அதுல என்ன ஒரு கீவேர்ட் கொடுத்து இது எனக்கு சர்ச் ஆகணும்னு சொல்றேனோ, அது எனக்கு கூகுள்ல சர்ச் ஆகணும். கூகுளுக்கு போகணும். ஸோ கூகுளுக்கு எப்படி போக வைக்கிறது? இப்போ நீங்க நார்மலா ஒரு கூகுள் டேப் போறீங்கன்னா பாருங்க, நான் நார்மலா ஒரு கூகுள் ஓபன் பண்றேன். ஸோ கூகுள் அப்படின்னு ஓகே ஓபன் பண்றேன். அஹ், ஏன் வர மாட்டேங்குது? சரி, இப்போ இங்க பாருங்க, நான் இதுல ஏதாவது ஒரு சர்ச் பண்றேன்னு வச்சுக்கலாம். நான் சும்மா சாட் ஜிபிடி இல்ல இன்ஸ்டாகிராம்னு சும்மா நான் போட்டேன். சும்மா போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த சர்ச் அப்படிங்கிற ஒரு கீ நேம் பக்கத்துல, சாரி, இதுதான் வந்துட்டு அந்த எக்ஸாக்ட் யூஆர்எல். இந்த கியூன்னு இருக்குல்ல, இந்த கியூ ஈக்குவல் டுக்குள்ள தான் உங்க டேட்டா எப்பவுமே வரும். இப்ப பாருங்க, நான் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். கடைசி வரைக்கும் ஃபுல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்ப என்னால இங்கேயே சேஞ்ச் பண்ண முடியும். இப்ப இந்த இன்ஸ்டாகிராமுக்கு பதிலா நான் அமேசான்னு போடுறேன். எங்க யூஆர்எல்லே போடுறேன். பட் இங்க என்டர் அடிச்சேன்னா அமேசான் ரிசல்ட்ஸ் வருது. ஸோ அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒரு கீ நேம் கொடுத்து ஒரு வேல்யூ அனுப்புறோம்ல, அதே மாதிரி தான் அவங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க என்ன தரீங்களோ அது ரெக்வஸ்ட் பேராமீட்டரா அவங்களோட சர்வருக்கு போயிது. அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு இங்க ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இதே டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த எக்ஸாக்ட் இதை நான் சர்ச் பண்ணிட்டு இங்க நான் வச்சுக்கிறேன். என்னோட இந்த இடத்துல எனக்கு சர்ச்னு ரிட்டர்ன் ஆகுது இல்லையா? சர்ச்ல தான் எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்க ரிட்டர்ன் ஆகுது. எங்க ரிட்டர்ன் ஆகுது? இங்க இருந்து நம்ம கொடுக்கறது இங்க தான் வரும். இங்க நேம்ல வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன்னா, பிரிண்ட் பண்ணாம நான் சென்ட் ரீடைரக்ட் பண்ண போறேன். சென்ட் ரீடைரக்ட்னா ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட்ல நமக்கு சென்ட் ரீடைரக்ட் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. சாரி, சென்ட் ரீடைரக்ட் சென்ட் ரீடைரக்ட் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட்குள்ள இதை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ இந்த யூஆர்எலுக்கு அது ஃபார்வர்ட் பண்ணும். அந்த யூஆர்எலுக்கு என்ன அது ஃபார்வர்ட் பண்ணும். பட் இந்த டேட்டா இந்த டேட்டா நம்ம இங்க இருந்து அனுப்புறோம் இல்லையா? இங்க இருந்து அனுப்பி இங்க ஸ்டோர் ஆகுது. ஸோ நாம கன்கேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்த மட்டும் நான் கொடுக்குற டேட்டாவை நான் கன்கேட் பண்றேன். நேம் அப்படிங்கிற டேட்டாவை கன்கேட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நான் பிளிப்கார்ட்னு கொடுத்தேன்னா, பிளிப்கார்ட்டை இங்க ஃபர்ஸ்ட் நான் கெட் பண்ணிட்டு இந்த கூகுள் யூஆர்எல்ல சர்ச்ல வச்சு அனுப்புறேன். அப்ப எனக்கு அவுட்புட்ல என்ன வரும்? பிளிப்கார்ட்டுக்கு உண்டான டேட்டாஸ் எனக்கு வரும். இப்போ நான் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ என்னோட டேட்டாவை நான் அகைன் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ எங்க போயிட்டு பேக் போயிட்டு இந்த நியூ டாட் ஹெச்டிஎம்எல் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்மை விட்டுருங்க. செகண்ட் ஃபார்ம்ல தான் நம்ம டேட்டாஸ் இருக்கு. இப்போ சப்போஸ் நான் சும்மா இங்க யூடியூப்னு போடுறேன். யூடியூப் போட்டு சர்ச் பண்ணனா எனக்கு யூடியூப் ஓப்பன் ஆகுது. இப்போ அகைன் சரி, எனக்கு யூடியூப் வேணாம். நான் சும்மா ஃப்ளிப்கார்ட் போட்டு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா
எனக்கு ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலா இங்க இருந்து இங்க நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்டுக்கு போகுது. ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்ல நான் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நான் வர டேட்டாவை நீங்க எதை சர்ச் பண்றீங்களோ அதை வச்சு நான் ரீடைரக்ட் பண்றேன். ஸோ எனக்கு அந்த பர்டிகுலர் நான் எதை மென்ஷன் பண்ணியிருக்கேனோ அந்த யூஆர்எலுக்கு அது ரீடைரக்ட் ஆகுது. இது கிட்டத்தட்ட ஃபார்வர்ட் மாதிரி தான். புரியுதா? புரியலன்னா கேளுங்க. சென்ட் ரீடைரக்ட்னா நம்ம அந்த மெத்தட்குள்ள என்ன யூஆர்எல் தரமோ அந்த யூஆர்எலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுது. பட் நம்ம கொஞ்சம் டைனமிக்கா இருக்கிறதுக்காக சும்மா இப்படி பண்றோம்.